இயேசுவே அவர் ஜீவ சிலுவை சுமப்பே அவர் ஜீவ சிலுவை சுமப்பே மரிமானடியோ மிகுவாழ்கடலோ மாறு சூழும் காணங்கள் பலமோ சிலுவை சுமப்பே அவர் தூய சிலுவை சுமப்பே. யாரிடத்தில் போவோம்? வாழ்வதற்கு வார்த்தை உம்மிடமற்றோடு இருக்கிற ஆமக்களே, உடைய வார்த்தை ஆற்றல் நிறைந்தவர். அது ஒரு நாளும் நான் வந்த நோக்கத்தை விட்டு திருப்பி சென்றார். அதுவே உடைய வசனம் பாதாளங்களுக்கு சென்று எங்களை மீட்கும் கருவிகளாக மீட்கப்பட்டுள்ளன. எங்களையும் அக்கரைகள் தாங்கி பிடித்துக் கொள்ளும் என்று நம்பி ஆண்டவரே, உடைய வேதத்தின் ரகசியங்களை காண்பித்தார். எங்கள் கண்களை உணர்ந்தோம் என்று கெஞ்சி கேட்கிறோம். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் அருளும் அமைதியும் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் உங்களுடன் இணைந்து ஆண்டவரை கொடுக்கிறோம். தமிழ்நாடு இளைஞர் கல்லூரியின் பணிகளை பயன்படுத்துகிறோம். இந்த நாளின் செய்தி பகிர்ந்துள்ள ஆண்டவர் தந்த வாக்கிற்காக உள்ளத்தின் ஆழத்தோடு நான் ஆண்டவரை போற்றுகிறேன். இந்த நாளில் இந்த வாய்ப்பை தந்து இந்த நாட்டு பணிகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கும் மரியாதைக்கும் உடைய இந்த திருச்சபை ஆயிரம் ரெண்டு பேருக்கு என்னுடைய கல்லூரி குடும்பமாக நான் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறேன். என்னுடைய கல்லூரியிலிருந்து உருவாக்கப்பட்டு இன்று சென்னை நிறுவனத்தில் பல்வேறு திருச்சபைகளில் சிறப்பாக பணிபுரிந்து இப்போது உங்கள் திருச்சபைகள் சிறப்பாக பணி செய்வது என்பதை பார்த்து சொல்கிறேன். அம்மா மிகவும் அவருடைய ஒவ்வொரு நாளும் அவர்கள் தருகின்ற சிந்தனை, அவர்கள் நல்ல எழுத்தாளர். தமிழ்நாடு இளைஞர் கல்லூரி அவருடைய அடுத்த நூலை வெளியிடுவதற்காக நாங்கள் அந்த நூல் அச்சுப்படுத்துகிறோம். அவருடைய பங்களிப்பு அதில் குறிப்பாக இந்த திருச்சபை ஏழை மாணவர்கள் அதிகமாக உதவி செய்து கொண்டிருக்கின்ற நான் நிதி அலுவலகத்தில் இருக்கும்போது தனி மாணவர்களுக்காக திருச்சபையாக தனி குடும்பங்களாக தனிநபராக ஆயிரங்களிலிருந்து அடிக்கடி ஒரு காசு வந்து கொண்டே அந்த அளவுக்கு மாணவர்களை திருப்படி உருவாக்கத்தை ஆதரிக்கின்ற அன்பான மிகவும் மகிழ்ச்சி இருக்கிறது. அதை போன்று இந்த திருச்சபையின் செயலர் பொருளாதார அமைச்சர்கள் பல்வேறு இயக்கங்களிலே பொறுப்பேற்ற மக்கள் திருச்சபையின் அனைத்து குடும்பங்களையும் அனைத்து இறைமக்களையும் நாங்கள் வாழ்த்திருந்தோம். அனைவருக்கு நன்றி. இந்த திருச்சபை ஒரு சிறந்த திருச்சபையாக இருப்பதை பார்த்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அழகான பாடல்களை பாடுகிற ஒரு வழிபாட்டிற்கு அடிப்படையாக இருப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி. ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். தமிழ்நாடு இளைஞர் கல்லூரியின் பணிகளை குறித்து நம்ம பகிர்ந்திருக்கிறார். தமிழ்நாடு இளைஞர் கல்லூரி வேறு கல்லூரிகளை விட அது வேறுபட்ட ஒரு புரட்சியாக தமிழிலும் இளைஞர் கற்றுக் கொடுக்க முடியும் என்று உருவாக்கப்பட்ட அதுவரைக்கும் ஆங்கிலத்தில் தான் இறங்கியிருக்கிறார். முதல் முறையாக 1967ஆம் ஆண்டு தமிழிலேயே இளைஞரை கற்றுக் கொடுத்து தமிழ் ஆயர்களை தமிழ் திருச்சபைகள் உருவாக்க வேண்டும் என்று ஒரு புரட்சிகர திட்டத்தோடு சமூகம் அவர்களை முதல்வராக ஒரு உலகப்பட்ட கல்லூரி.
உருவாக்க வேண்டும். திருச்சபைகளில் சென்று எப்படி கரிசனை திருப்பணி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இப்படிப்பட்ட சிறப்பான அருட்பணிகளை திருப்பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு இறையியல் கல்லூரி ஒரு செயல்பாட்டு இறையியலை கற்றுக் கொடுக்கின்றது. மற்ற கல்லூரிகள் எல்லாம் இறையியலை கற்றுக் கொடுப்பார்கள், வகுப்பார்கள், நாங்கள் சமுதாயத்தை செயல்படுத்துகிறோம். ஒரு செயல்பாட்டு இறையியல் என்னுடைய மாணவர்கள் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஆங்காங்கு தங்கி என்னுடைய ஆசிரியர்கள் சென்று சமூக சிந்தனைகள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் தான் தமிழ்நாடு விழிப்புணர்வு இன்னும் மனித உரிமை போராட்டங்களில் எல்லாம் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியின் பங்களிப்பு மிக அதிகமாக ஏனென்றால் இறையியலை மக்கள் வாழ்வோடு இணைத்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு இறையியல் கல்லூரி பல ஆண்டுகளாக இந்த சிறப்பான பணிகளை செய்வதற்கு வெளிநாடுகளிலிருந்து தாங்கள் ஆனால் அதற்குரிய வாய்ப்பு எங்களுக்கு பாதிக்கப்பட்டது. எனவேதான் திருச்சபைகளை தேடி வருகிறோம். உங்களுடைய பங்களிப்பு இறையியல் கல்லூரிக்கு இருக்க வேண்டும். திருச்சபைகள் மிஷனரிகளை அனுப்புகிறீர்கள், நல்லது. ஆனால் ஒரு ஆயரை உருவாக்குவது எத்தனை மிஷனரிகளை உருவாக்குவதற்கு இணையாது. எவ்வளவு மிஷனரி தளங்களை உருவாக்கும். எனவேதான் அடிப்படையில் ஆயர் உருவாக்கத்திலே உங்களுடைய பங்களிப்பு, திருச்சபையுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். அப்போதுதான் அருட்பணியாளர்கள் உருவாக்கப்படுவார்கள், அருட்பணி தளங்கள் உருவாக்கப்படுவார்கள். அடிப்படை பணியை செய்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் உலகமெங்கும் இருக்கின்ற தமிழ் திருச்சபைகளில் இருக்கின்ற ஆயர்கள் 90 விழுக்காடு 90% தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் உருவாக்கப்பட்டவர்கள் 30க்கு மேலான பேராயர்கள், ஆயிரக்கணக்கான மிஷனரிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற கிராமங்களிலிருந்து ஒடுக்கப்பட்ட குடும்பங்களிலிருந்து அந்த இடத்திலே இன்னும் கூட எலக்ட்ரிசிட்டி இல்லாத கிராமங்களிலிருந்து ஆண்டவர் பிள்ளைகளை தெரிவு செய்கிறார், ஆண்டவர் பிள்ளைகளை அமைக்கிறார். அவர்கள் பெரிய பெரிய கல்லூரிகளில் சென்று அவர்களுக்கு படிக்க முடியாது, ஏனென்றால் ஆங்கிலம் தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட குடும்பங்களில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட ஓரந்தள்ளப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கும் 1000 பாடை அளிக்கிறது. அறுவடை மேடைகளிலே நின்று ஆலயத்தின் திருமேடைகளிலே நாங்கள் அவர்களை நிறுத்தி அழகு பார்க்கின்றவர்கள் அறிவித்தார். அந்த மகிழ்ச்சி மனதிலை போது நம்முடைய பங்களிப்பு நிச்சயமாக எங்களுக்கு தேவை. எங்களுக்காக உங்களுடைய ஜெபம்தான் இறையியல் கல்லூரியில் இளம் பிள்ளைகளை, வாலிபர்களை நாங்கள் உருவாக்குவதற்காக, ஆசிரியர்களுக்காக, நாங்கள் செய்கிற இறை பணிக்காக நீங்கள் இறைவேண்டல் செய்வீர்கள். உங்களுடைய பங்களிப்பு எங்களுடைய கல்லூரி நாடுகள் என்று மிகவும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். மகிழ்ச்சி இன்றைக்கு. ஆனால் 3வது முறை திருச்சபையில் நான் வந்திருக்கிறேன். முதல் முறை ஒரு மகிழ்ச்சியான ஒரு மகள் என்னுடைய நெருங்கிய ஹியூபர்ட்டுடைய திருமணத்திற்கு நான் வந்தேன். 2வது கண்ணீரோடு அவருடைய மரணத்திற்கு வந்தேன். மகிழ்ச்சி அவருடைய செய்தியை கொடுப்பதற்காக நான் இருக்கின்றேன். ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சி அடைவதில் ஒரு கடினமான அவர் அனைவரை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார் என்று நான் ஆண்டவரை நன்றாகிறேன். ஆண்டவருடைய இறக்கம், ஆண்டவருடைய அதேபோது இருப்பார். 19ஆம் நூற்றாண்டில் சிறந்த அருளுரையாளர்களின் இளவரசன், the Prince of Preachers, 3500க்கு மேலான அருளுரைகளை எழுதிய, விளக்க உரைகளை எழுதிய ஒருவர் தான் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன். அருளுரைகளின் இளவரசர். அவருடைய அருளுரைகளில் அதிகமாக இருப்பது சால்வேஷ், மீட்பை பற்றி அதிகமாக ஆற்றுகிறார். அந்த மீட்பை பற்றி, ரட்சிப்பை பற்றி அவர் அருளுரை ஆற்றும் போதெல்லாம் அவர் பயன்படுத்துகின்ற ஒன்று the door of grace என்ற கடவுளுடைய மீட்பையும் கிருபையின் கதவையும் அவர்
salvation and the door of grace. அதாவது கிருபையின் கதவு என்பது அந்த கதவு அனைவரையும் ஏற்றுக்கொள்கின்ற ஒன்று. எல்லாரும் உள்ளே வரலாம். ஒவ்வொருவராக உள்ளே வரும்போது நீங்கள் யார் என்று அந்த கதவை கேட்காது. நீங்கள் எந்த இடத்திலிருந்து வருகிறீர்கள், எந்த மொழியை பேசுகிறீர்கள், எந்த இனத்தை சார்ந்தவர்கள், எந்த பொருளாதார பின்னணியத்தோடு வருகிறீர்கள் என்று அந்த கதவு கேட்கிறார். எனவே it welcomes everyone, every person from every walk of life. கதவு யாரையும் புறந்தள்ளுவது இல்லை, அனைவரையும் ஏற்றுக்கொள்கின்ற ஒன்று, அனைவரையும் உள்ளடக்குகின்ற ஒன்று. எனவே கடவுளுடைய மீட்பு ரட்சிப்பு என்பது யாரையும் புறந்தள்ளுவது அல்ல, அனைவரையும் ஏற்றுக்கொள்கின்ற ஒன்று என்பதை மிக அழகாக சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் தன்னுடைய அறிவுரைகளிலே அவர் ஆண்டவர் அனைவரையும் ஏற்றுக்கொள்கிறவர். அவர் யாரையும் புறம்பே தள்ளுவதில்லை, வெளியேற்றுவதில்லை என்ற அந்த செய்தியின் அடிப்படையில் தான் இன்று நம்முடைய சிந்தனைக்காக தென்னிந்திய திருச்சபை தந்திருக்கின்ற கருப்பொருள் call to be inclusive. Call to be inclusive. அதாவது உள்ளடக்குவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தனிமைப்படுத்தாது அனைவரையும் ஏற்றுக்கொள்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற தலைப்பின் அடிப்படையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்க்ளூஷன், எப்படி நாம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வது என்பதற்கு மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் எழுதிய ஒரு ஸ்டேட்மெண்ட், உலக புகழ்பெற்ற ஒரு ஸ்டேட்மெண்டாக கருதப்பெற்ற ஒன்று. ஐ ஹேவ் எ ட்ரீம், எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. அந்த கனவு என்னவென்றால், என்னுடைய 4 கருப்பின குழந்தைகள் தங்களுடைய தோலின் நிறத்தினால் அல்ல, தங்களுடைய குணத்தினால் அவர்கள் அறியப்பட வேண்டும் என்கின்ற கனவு எனக்கு இருக்கிறது. ஐ ஹேவ் எ ட்ரீம் ஃபார் மை கண்ட்ரி. அது மட்டுமல்ல, அவர் சொல்கிறார், ஐ ஹேவ் எ ட்ரீம், என்னுடைய 4 கருப்பின குழந்தைகளும் வெள்ளை நிற குழந்தைகளோடு கை கோர்த்து பள்ளிக்கூடத்திற்கு செல்ல வேண்டும். ஐ ஹேவ் எ ட்ரீம் ஃபார் மை கண்ட்ரி. இதைத்தான் இன்க்ளூசிவிசம், யாரையும் வெளியேற்றுவது அல்ல, அனைவரையும் ஏற்றுக்கொள்வதுதான் இன்க்ளூசிவிசம். பிரிட்டிஷ் போனாப் என்கின்ற அறிஞர் அழகாக சொல்வார், அனைவரையும் ஏற்றுக்கொள்வது ஒரு கட்டாயம் அல்ல, அதுதான் நற்செய்தி என்று சொல்வார். இட் இஸ் a gospel. Inclusivism is a gospel என்று அவர் சொல்கிறார். அனைவரையும் ஏற்றுக்கொள்வது ஒரு நற்செய்தி. இன்று நாம் முரண்பாடுகள் உள்ள உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கான்ஃப்ளிக்ட், குடும்ப வாழ்வில் கான்ஃப்ளிக்ட்ஸ், முரண்பாடுகள், சமுதாய வாழ்வில் ஏற்றுக்கொள்ளாத தன்மைகள், அடுத்தவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள தயங்குகின்ற நிலைகள், எக்ஸ்க்ளூசிவிசம், வெளியேற்றுவது, புறம்பெயர் தள்ளுகின்ற ஒரு நிலை, ஊர் பெயரால் அல்லது ஜாதியின் பெயரால் அல்லது பொருளாதாரத்தின் பெயரால் இன்று எக்ஸ்க்ளூசிவிசம் என்பதை இன்று சமுதாயத்திலே நாம் பார்க்கின்றோம். அதே நிலைதான் இன்றைக்கு திருச்சபைகளிலும் பார்க்கும்போது எக்ஸ்க்ளூசிவிசம், ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மைகள் குறைந்து வருகின்ற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாட்டிலே நாம் பார்க்கும்போது பலவிதமான ஏற்றத்தாழ்வுகளை நாம் பார்க்கின்றோம். ஏற்றுக்கொள்ள மனமற்ற தன்மைகள், அரசியல் சார்ந்த சிந்தனைகள், உலக நாடுகளை எடுக்கும்போது இன்று நடந்து கொண்டிருக்கின்ற யுத்தங்கள், உலக நாடுகள் அனைத்தையும் இது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. உலக நாடுகள் அனைத்தும் இந்த போரினால் ஒரு பெரிய விபரீத விளைவை சந்திக்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு இந்த எக்ஸ்க்ளூசிவிசம், ஏற்றுக்கொள்ள மனமற்ற தன்மை. எனவேதான் the call to be inclusive என்ற அந்த கருத்து மிக பொருத்தமான ஒன்றாக இந்த காலகட்டத்தில் அதிகமாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்துக்களாக மாறிவிட்டது.
நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். திருச்சபையிலும் பிரிவினைகளை நாம் பார்க்கும்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கல்ச்சர் ஆஃப் இண்டிவிஜுவலிசம், தனிநபர் சிந்தனை. சமுதாய ஊடகங்கள் பெருகிய போது we are digitally connected but socially disconnected. நாம் டிஜிட்டலி என்ன அளவு சார்ந்து இன்று நாம் இணைந்திருக்கிறோம், ஆனால் சமுதாய அளவில் இன்று நாம் இணைப்புகளை துண்டித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சூழலில் தான் call to be inclusive, இந்த நாள் சிந்தனைக்காக கொடுக்கப்பெற்ற 3 திருமறை பகுதிகள். இந்த 3 திருமறை பகுதிகளின் அடிப்படையில் எவ்வாறு நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக மாற வேண்டும் என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, from exclusion to embrace, தனிமைப்படுத்துவதிலிருந்து தழுவிக் கொள்வதற்கு நேராக நாம் இயங்குகிறோம். We need to move towards from exclusivism to embrace. அணைத்துக் கொள்வதற்கு, தழுவிக் கொள்வதற்கு நேராக நாம் இருக்க வேண்டும். நாம் முதலாவது திருமறை பகுதியாக படிக்க கேட்ட ஏசாயா இறைவாக்கினரின் நூல் 56வது அதிகாரம் முதல் 8 வசனங்களில் இந்த பகுதியை நாம் படிக்கும்போது பழைய ஏற்பாட்டிலே மிக மிக தீவிரமான ஒரு பகுதி. இட்ஸ் a radical text in the Old Testament. God's inclusive vision for humanity, அதாவது அனைவரையும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையை, கடவுளின் பார்வையை இங்கே ஏசாயா எழுதுவதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா நூலை 3 பிரிவுகளாக பிரிப்பார். முதல் 39 அதிகாரங்கள் முதல் ஏசாயாவில் எழுதப்பட்டது என்றும், 40 முதல் 55 வரை உள்ள அதிகாரங்கள் 2வது ஏசாயாவால் எழுதப்பட்டது என்றும், 56 முதல் 66 வரை உள்ள பகுதியை 3வது ஏசாயா எழுதினார் என்று சொல்வார்கள். காரணம், அதில் வருகின்ற செய்திகள் வேறு வேறு செய்திகள். எபிரேய மொழியில் இந்த ஏசாயாவின் நூலை படிக்கும் போது அதனுடைய மொழிநடை ஒவ்வொரு காலகட்டத்தில் எழுந்த மொழிநடை. எனவேதான் ஏசாயாவின் நூல் 3 பேரால் எழுதப்பெற்ற ஒன்று என்று சொல்வார். அப்படி என்றால் இந்த 56வது பிரிவு 3வது ஏசாயாவின் காலத்தில் அது எழுதப்பெற்றது, ஏசாயாவால் எழுதப்பட்டது என்று சொல்கிறார்கள். அதாவது இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாபிலோனின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த மக்கள் எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். திரும்பி வந்தபோது தங்களுடைய அடையாளத்தை மீண்டும் கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதாவது தங்களுடைய சமய கட்டமைப்பை உருவாக்க வேண்டும், தங்களுடைய சமூக கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்போதுதான் உபாகமம் 23வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை மையமாக தங்களுடைய சமய சமுதாய கட்டமைப்பை உருவாக்க முற்படுகிறார்கள். அதாவது அங்கே அன்னதர்களையும் அந்நியர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது உபாகம கட்டளை. எனவே அந்நியர்களையும் அன்னதர்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய சமுதாய சமய கட்டமைப்பை ஏற்படுத்துகிறார்கள். அந்த சூழலில் தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், இல்லை, உங்களுடைய சமுதாய கட்டமைப்பு, சமய கட்டமைப்பு உபாகம நூலின் அடிப்படையில் நீங்கள் கட்டிக் கொண்டிருக்கிறீர்கள், அதை மாற்றி அந்நியரையும் அண்டர்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை சொல்கிறார். 7வது வசனத்தை நாம் படிக்கும் போது, என் வீடு அனைவருக்கும் உரியது, என்னுடைய வீடு எல்லா மக்களுக்கும் ஜெப வீடாக இருக்க வேண்டும், எல்லா மக்களுக்கும், அங்கே அந்நியர்களுக்கும் இருக்க வேண்டும், அண்டர்களுக்கும் என்னுடைய வீட்டில் இடம் இருக்கிறது. எனவே கடவுளின் சமுதாயம் என்ற பாரம்பரிய வரையறையை இது மாற்றுகிறது. அந்நியர்கள் என்பவர்கள் ஹிஸ்டாரிக்கலி மார்ஜினலைஸ்ட், அவர்கள் ஃபாரினர்ஸ் என்று வரலாற்று நிலையில் அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், புறந்தள்ளப்பட்டவர்கள். அன்னகர்கள் அவர்கள் நம்முடைய உடல் அளவிலும் பாதிக்கப்பட்டவர்கள், சமுதாயத்திலும் ஒரு ஸ்டிக்மா, ஒரு களங்கம் அவர்களுக்கு எனவேதான் ஏசாயாவின் இந்த பகுதி மிக ஒரு சிறப்பான பகுதி. அந்நிய
அந்நியர்கள் கர்த்தர் எங்களை பிரித்து விடுவார் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். அண்ணர்கள் நாங்கள் பட்டமரம் என்று சொல்லக்கூடாது. இதுதான் நடத்தை அன்பு என்பதை நாம் God's love is universal. அனைவருக்கும் உரியது. கடவுளின் வீடு அனைவருக்கும் பொதுவானது. House of prayer is for all the people. ஒரு கூட்ட மக்களுக்கு அல்ல, அது அனைவருக்கும் உரியது என்ற செய்தியை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். இன்று யார் அந்நியராக்கப்பட்டிருக்கிறார்கள்? ஏழைகள், புலம்பெயர்ந்தவர்கள், இன்றைக்கு சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திருநங்கைகள், திருநம்பிகள், புறந்தழுதலாகிய அந்த தடையை தகர்க்க கடவுள் நம்மை அழைக்கின்றார். சமூக நீதியின் அடிப்படையில் சமுதாயங்கள் கட்டி எழுப்ப ஆண்டவர் அழைக்கிறார். அனைவருக்குமான வீடு திருச்சபையாக அமைய வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கே விரும்புகிறார். போர்ட்மேன் என்று சொல்லுகிற ஒரு இறையியலாளர் அழகாக சொல்வார், The Church of Christ exists for others. கிறிஸ்துவின் திருச்சபை அது அனைவருக்குமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. Otherwise it ceases to be the church. அடுத்தவர்களுக்கான திருச்சபை அப்படி திருச்சபை இல்லை என்றால் அது தன்னுடைய திருச்சபை என்ற தன்னுடைய நிலையை அது இழந்துவிடும் என்று சொல்கிறார். எனவே கடவுளுடைய வீடு எல்லாருக்கும் பொதுவான வீடு, எல்லாருக்கும் உரிய வீடு. அது அந்நியர்களுக்கும் இடம் உண்டு, அண்ணர்களுக்கும் இடம் உண்டு என்று சொல்லுகின்ற ஒரு புரட்சியான ஒரு சிந்தனையை ஏசாயா தீர்க்கதரிசி இங்கே சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அரவணைத்தல், from exclusion to embrace, அரவணைத்தல் என்பது ஏற்றுக்கொள்ளுதல். இந்த அரவணைத்தல் என்பதற்கு 4 படிநிலைகளை சொல்கிறார், 4 செயல்கள். ஒன்று, அரவணைத்தல் என்பதற்கு கரங்களை ஓப்பன் ஆர்ம்ஸ், ஒரு திறந்த கரங்கள் அரவணைப்பதற்கு. இரண்டாவது ஸ்டெப் என்னவென்றால் ஏற்றுக்கொள்வது, அனைவரையும் ஏற்றுக்கொள்வது. மூன்றாவது அந்த கைகளை அப்படியே மூடுவது, closing the arms, அரவணை, embrace. மீண்டும் அதை கரங்களை திறந்து விடுவது. அப்படி என்றால் அரவணைத்து அவர்களை விடுதலையாளர்களாக அனுப்புவதுதான் embrace. அப்படியே அரவணைத்து வைப்பதல்ல, மீண்டும் கரங்களை பிடித்து அவர்களை விடுதலையாளர்களாக அவர்களை ஏற்க வைப்பதுதான் embrace. எனவே how to be inclusive என்று சொன்னார். We need to move from exclusivism to embrace. இரண்டாவது, from withdrawal to witness, பின்வலித்துக் கொள்வதிலிருந்து முன்னிறுத்திக் கொள்ளுதல் என்பதை நாம் பார்க்கிறோம். எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் பின்வாங்குவதிலிருந்து முன்னிறுத்திக் கொள்ளுதல். நாம் 2வது திருமறை பகுதியாக படிக்க கேட்ட வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9 முதல் உள்ள வசனங்களை நாம் படிக்கும் போது யோவானுடைய ஒரு காட்சி மிக அழகாக சொல்லப்பட்டது. இந்த பகுதியை குறிப்பாக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை இன்று தவறாக நாம் புரிந்து கொள்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் மரணத்திற்கு பின் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை சொல்வதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். உண்மையில் அது அல்ல. மரணத்திற்கு பின் நிகழ்கின்ற ஒன்று அல்ல. எனவேதான் இந்த பகுதியை தவறாக நாம் மரண வீடுகளில் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பகுதி. ஆனால் இது மரண வீட்டில் படிக்க வேண்டிய பகுதி அல்ல. அனைவரையும் ஏற்றுக்கொள்வதற்காக நாம் பயன்படுத்த வேண்டிய ஒன்று என்பதை நாம் பார்க்கின்றோம். தவறாக நியாய தீர்ப்பை பற்றியும் அழிவை பற்றியும் இந்த பகுதி பேசுகிறது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆழமாக சென்று இந்த வெளிப்படுத்தின விசேஷ நூலை நாம் படிக்கும் போது Revelation is the book of hope. அது ஒரு எதிர்நோக்கின் நூல், அது ஒரு நீதியை பற்றி சொல்லுகின்ற நூல், மனுபுரத்தை பற்றிய கடவுளுடைய தொலைநோக்கை பற்றி பேசுகிறது. அந்த இறையரசில் உள்ளடக்கத்தை பற்றி பேசுகிறார். அந்த இறையரசில் உள்ளடக்கம் பெறுகிறவர்கள் யார்? ஓரந்தள்ளப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், ஆற்றல் இழந்தவர்கள்,
மக்கள், அதாவது இந்த பகுதி கிறிஸ்தவ மக்கள் துன்புறுத்தப்பட்ட காலத்தில் எழுதப்பெற்றது. எனவே துன்புறுத்தப்பட்ட காலத்தில் அநேக மக்கள் ரோமை துன்புறுத்தலின் போது அநேக மக்கள் ஒடுக்கப்பட்டார்கள். அநேக மக்கள் ஆற்றல் இழக்க பெற்றார்கள். அநேக மக்கள் உயர்ந்தப்பட்ட மக்களாக மாறினார்கள். எனவே நான் யோவான் சொல்கிறார், ஒரு சஃபரிங் சர்ச், பாடுபடுகிற துன்பப்படுகிற திருச்சபை ஊக்கப்பட வேண்டும், ஆற்றல் படுத்தப்பட வேண்டும். Encouraging the suffering church. தோற்கடிக்கப்பட்ட சமுதாயம் அல்ல திருச்சபை, ஓரந்தள்ளப்பட்ட சமுதாயம் அல்ல திருச்சபை. கடவுளின் சிங்காசனத்தின் முன் வெற்றியுள்ள கூட்டமாக இருக்க வேண்டிய திருச்சபை. திருச்சபை எந்த நிலையிலும் அது ஆற்றல் இழந்த திருச்சபை அல்ல. ஆனால் கடவுளுடைய சிங்காசனத்தின் முன் வெற்றியுள்ள கூட்டமாக இருப்பதை யோவான் பார்க்கிறார். 9ஆம் வசனத்தை நாம் படிக்கும் போது, எல்லா ஜாதிகள், எல்லா கோத்திரம், எல்லா மொழி பேசுகிற மக்கள் வெள்ளை அங்கியை கருத்துக் கொண்டு குருத்தோலைகளை பிடித்து ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக இருக்கிறார்கள். நம்முடைய இடம், பண்பாடு, நாடு இவைகளை எல்லாம் தாண்டி ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனத்தின் முன் நிற்கின்ற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். இதுதான் கடவுளுடைய திட்டம். வேறு இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் இறையரசில் இணைந்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த உண்மை. இறையரசு என்பது அது அனைவரையும் ஏற்றுக்கொள்கின்ற ஒன்று. அது யாரையும் வெளியே தள்ளுவது அல்ல என்ற செய்தியை சொல்கிறார். கடவுளுடைய அரசு வேறுபாடுகளை கொண்ட ஒரு அழகு, டைவர்சிட்டி இஸ் பியூட்டிஃபுல் என்பதை அழகாக சொல்கிறார். எல்லாரும் தன்னுடைய மொழிகளை விட்டு, தன்னுடைய பண்பாடுகளை விட்டு வர வேண்டும் என்பது அல்ல. ஒவ்வொரு கோத்திரங்களிலிருந்து ஒவ்வொரு மொழி பேசுகிற மக்கள் எல்லாம் சிங்காசனத்தில் இருக்கின்ற அந்த இறையரசின் ஆட்சியை விட்டு இங்கே யோவான் சொல்கின்றார். God's kingdom is beautifully diverse. Beautifully diverse. பல்வேறு விதமான மக்களை உள்ளடக்கிய ஒரு அழகான ஒரு இயக்கம் தான் கடவுளின் அரசு. எனவே நாம் வாழ்ந்து வருகின்ற இந்த நாட்டில் we need to affirm that plurality is God's gift and diversity is in the very structure of God's creation. பன்மை என்பது கடவுளுடைய திட்டம், படைப்பின் திட்டம். அதை நாம் கொண்டாட நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆப்பிரிக்க நாட்டு பேராயர் டெஸ்மண்ட் டுட்டு என்பவர் சொல்வார், God's dream is that we will all know that we belong to one family. அதாவது நாம் அனைவரும் ஒரே குடும்பம் என்பதைத்தான் கடவுளுடைய கனவாக இருக்கிறது என்று சொல்கிறார். வேறுபாடுகளோடு இணைந்திருப்பது என்பதுதான் கடவுளுடைய அரசு. அது மட்டுமல்ல, 14ஆம் வசனத்தை படிக்கும் போது, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் தோய்த்து எடுக்கப்பட்டவர்கள் வெள்ளை அங்கியை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு முரண்பாடு. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் தோய்க்கப்பட்டவர்கள் எப்படி வெள்ளை அங்கியோடு நிற்க முடியும்? அதாவது ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் அது கரை படித்திருக்குமே, ஒரு முரண்பாட்டை இங்கே சொல்லுகிறார். அதாவது இரத்தம் கரை ஏற்படுத்திய இரத்த கரைகளை கடவுளுடைய அருள் அது மாற்றுகிறது என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். மனிதனின் எதிர்பார்ப்புகளை இது மாற்றுகிறது. எனவேதான் வெள்ளை அங்கி கணிந்தவர்கள், ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினால் தோய்த்து எடுக்க பெற்ற வெள்ளை அங்கி கடவுளுடைய அருளினால் அவருடைய தோய்த்து எடுக்கப்பட்டது. 16-17 வசனங்களை படிக்கும் போது, இனி அவளுக்கு பசி இல்லை, இனி தாகம் இல்லை, வெயில் இல்லை, வெப்பம் இவர்களை தாக்குவதில்லை என்று சொல்வது மரணம் என்று சொல்ல வேண்டிய வசனம் அல்ல. இது அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கடவுளின் பாதுகாப்பை பற்றி பேசுகிறது.
இருக்கின்றோம். சிலுவை என்பது இந்த ரெண்டு காலத்தில் நினைக்கும் போது பாடு துன்பம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். சிலுவை என்பது is an experience of inclusion. நாம் சிலுவையில் உயர்த்தப்படும் போது அனைவரையும் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகின்ற அந்த இயேசுவுடைய சிந்தனை சிலுவையிலே வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவே சிலுவை என்பது அனைவரையும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு அன்பு. It is inclusive. It is inclusive. எனவே இந்த ரெண்டு காலத்தில் சிலுவையை பற்றி சிந்திக்கும் போது அந்த சிலுவை வேறுபாடுகளற்ற அனைவரையும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு அனுபவம் தான். இது சிலுவை எதற்காக பயன்படுகிறது? ஜப்பான் நாட்டின் கையிலாளர் கொசிகே கோயாமா அழகான ஒரு நூல் எழுதினார். நோ ஹேண்டில் ஆன் தி கிராஸ். சிலுவைக்கு கைப்பிடி. அந்த நூலில் அவர் இரண்டு கருத்துக்களை சொல்கிறார். ஒன்று, அநேக கிறிஸ்தவர்கள் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு மனிதன் ஒரு பிரீஃப் கேஸை அதிகாரத்தோடு கைப்பிடியில் சுமந்து செல்வதை போல அதிகாரத்திற்காக சிலுவையை கைப்பிடியில் சுமந்து செல்கிறார்கள். ஆனால் இயேசு ஒருபோதும் அதிகாரத்திற்காக சிலுவையை கைப்பிடியில் சுமந்து செல்லவில்லை. ஏனென்றால் இயேசு சுமந்த சிலுவைக்கு கைப்பிடியே. இரண்டாவதாக சொல்கிறார், அநேக கிறிஸ்தவர்கள் ஒரு மனிதன் பிப்பர் கேரியரை அவருடைய கைப்பிடியில் சுமந்து செல்வதை போல பிழைப்புக்காக, ஆதாயத்திற்காக, வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காக சிலுவையை கைப்பிடியில் சுமந்து செல்கிறார்கள். ஆனால் இயேசு ஒருபோதும் சிலுவையை ஆதாயத்திற்காக கைப்பிடியில் சுமந்து செல்லவில்லை. ஏனென்றால் இயேசு சுமந்த சிலுவைக்கு கைப்பிடியே இல்லை. அதாவது சொல்வார், Jesus did not handle the cross as we handle today because there was no handle on the cross. நாம் இன்னைக்கு சிலுவையை கையாளுவதை போல இயேசு சிலுவையை கையாளவில்லை. என்றால் இயேசு சுமந்த சிலுவைக்கு கைப்பிடியே இல்லை. ஆனால் இந்த சிலுவை எதற்காக பயன்படுகிறது? Power and profit. கழுத்தில் சிலுவையை தொங்கவிடுகிறவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. கழுத்தில் சிலுவையை தொங்கவிடுகிறவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. கழுத்தை சிலுவையில் தொங்கவிடுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இந்த சிலுவை ஆலயத்தின் கோபுரத்திலே சிலுவை அழகாக அலங்கரிக்கப்பெற்ற அழகான ஒரு சிலுவை. நம்முடைய ஆலயங்களிலும் அணிகளின் எல்லாம் சிலுவை. சிலுவை பாடு துன்பத்தின் அடையாளம். பவுலடியாக இயேசு திருச்சபைக்கு எழுதும்போது 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் அவர் சொல்கிறார், பகையாக இருக்கின்ற பிரிவினையாகிய நடிச்சுவரை கலக்கி சிலுவை. அந்த சிலுவையின் நிழலிலே அமர்ந்து, அந்த சிலுவையின் முன்னால் அமர்ந்து சிலுவையை அணிந்து வழிபடுகின்ற கிறிஸ்தவ மக்களிடம் பகையாக இருக்கின்ற பிரிவினையாகிய நடிச்சுவர் தகர்க்கப்படவில்லை என்றால் நாம் வைத்திருக்கின்ற சிலுவைகள் எல்லாம் சிலைகளாக்கப்பட்டிருக்கின்றன. சிலுவைகள் சிலைகளாக வைத்திருக்கிறோம். இந்த ரெண்டு காலத்தில் சிலுவை அனைவரையும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அந்த அனைவரையும் ஏற்றுக்கொள்கின்ற cross is an experience of inclusion. அந்த சிலுவையை நம்முடைய வாழ்விலே இந்த ரெண்டு காலத்தில் அனுபவமாக மாற்ற நாம் அழைக்கப்படுகிற மூன்றாவது, we need to move from margin to the mainstream. விளிம்பு நிலையிலிருந்து விழிப்பு நிலைக்கு நாம் செல்வது. விளிம்பு நிலையிலிருந்து விழிப்பு நிலைக்கு செல்வது. மூன்றாவது நற்செய்தி பகுதியாக படிக்க கேட்ட பகுதியில் ஒரு காணானியம் யூத பண்பாடுகளுக்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பெற்ற ஒரு பெண். அதாவது ஒரு ஆண் மைய சமுதாயத்தில் அதில் ஒதுக்கப்பெற்ற ஒரு பெண். தன் மகளின் சுதந்திரத்திற்காக சொல்லுகிறார். தீரு சீதோன் பகுதியிலே இயேசு சொல்கிறார், அங்கே புலையினத்து மக்கள் வாழ்கிறார்கள், கானானிய மக்கள். அவர்கள் நெடுங்கால பகை, ஹிஸ்டாரிக்கல் எனிமீஸ். அது மட்டுமல்ல, சமய நிலைகளில் அவர்கள் வேற்று சமயத்தை சார்ந்தவர்கள். எனவே அவர்கள் அந்த கால சிந்தனை அவர்கள் வேறு எக்ஸ்க்ளூடட் கம்யூனிட்டிஸ். ஆனால் இயேசுவிடம் வந்தபோது இயேசு சொல்கிறார், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. ஏன் இயேசு இதை சொன்னார்? அது அந்த காலத்து சிந்தனை. அந்த நாட்களிலே பிள்ளைகளின் அப்பத்தை பிள்ளைகளுக்கு தான் கொடுக்க வேண்டும், நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. ஆனால் பெண்களை சொல்லுகிறார்கள், அந்த
நாய்க்குட்டிகள் தின்னும் நாய்க்குட்டிகள் ஒரு புதிய இந்த பெண் பற்றுறுதியின் ஆசிரியராக மாறுகிறார். பற்றுறுதியின் ஆசிரியர், a teacher of faith. She became a teacher of faith. To be inclusive என்பது விளிம்பு நிலையிலிருந்து நடுவில் உள்ளது. திருச்சபை ஒரு திருவிருந்த சமுதாயம். Church is a Eucharistic community. Ecclesia, the Eucharistia என்று சொல்வார்கள். Church is a Eucharistic community. திருவிருந்த சமுதாயம். திருவிருந்தின் போது திருமேடையின் முன்னால் வணங்கா பாடிவிட்டு கையேந்தி நிற்கும்போது நாம் அனைவரும் கடவுளுக்கு கையேந்துபவர்கள், இறைவனிடம் கையேந்துபவர்கள். அப்படி என்றால் இங்கே இருக்கும்போது நாம் அனைவரும் சமநிலையினர். ஏனென்றால் கடவுளுக்கு முன்பாக நாம் கையேந்துபவர்கள், சமநிலையினர். அந்த திருமேடு நம்மை அரவணைக்கிறது. The altar embraces. அந்த ஒரே அப்பம் நம்மை இணைக்கிறது. அந்த ஒரே அப்பம் இந்த திருச்சபையை இணைப்பதற்கு, இந்த ஒரே அப்பத்தை விட வேறு ஒரு சாக்கிரமத்தை திருச்சபைக்கு தேவை. அந்த ஒரே அப்பத்தில் பங்கு பெறுகிறதா ஒரே உடலாக இருக்கிறோம். பேராயர் கிறிஸ்துஸ் இந்த அப்பத்தை பார்த்து கேட்கிறார், what is this bread? What is this bread? This is the body of Christ. இது கடவுளுடைய உடல். இந்த கடவுளுடைய உடலை உட்கொள்கிறவர்கள் அனைவரும் கடவுளுடைய உடலில் இணைக்கப்படுகிறார்கள். கடவுளுடைய உடலில் இணைக்கப்படுகிறார்கள். கடவுளுடைய உடலிலே இணைக்கப்பெற்ற நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மையோடு யாக்கா ஏற்றுக்கொள்ள மனமிற்ற ஒரு சமுதாயத்தில், பிரிவினை நிறைந்த சமுதாயத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய திருச்சபை இயக்கங்களும் அல்ல என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். கடவுளுடைய உடலாக இணைக்கப்பெற்ற நாங்கள் கடவுளுடைய மேடையிலே திருமேடையிலே பந்தி அமர்கின்ற நாள் சமநிலையினர் என்று சொல்கின்ற அந்த உண்மையை புரிந்து நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மையை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம். திருச்சபை தொடர்ந்து ஆசிரியர் ஒரு சிறந்த திருச்சபையாக, அநேக திருப்பணிகளை செய்கின்ற ஒரு திருச்சபையாக இந்த திருச்சபையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நன்றி சொல்கிறேன். திருச்சபை வழிநடந்து செல்கின்ற ஆய்வு அவருடைய குழு, இந்த திருச்சபையின் கமிட்டியில் அவருடைய ஒவ்வொரு குழுக்களையும் இந்த திருச்சபையிலே அர்ப்பணிப்போடு செயல்படுகின்ற ஆலய பணியாளர்களுடைய நெறிவர் ஆண்டவராசி தொடர்ந்து நன்மை நாளும் எங்கள் ஒவ்வொருவரை